அனைவருக்கும் வணக்கம். மனிதரை மிஞ்சும் ஆன்மீக சேனலில் இன்றைக்கி பார்க்கக்கூடிய பதிவு, உங்களுக்கு பணம் சேரணும் அப்படின்னாலும், தங்க நகை சேரணும் அப்படின்னாலும், கடன் அடையணும் அப்படின்னாலும் குரு பகவானோடைய அருளாசிங்கிறது பரிபூர்ணமாக வேணுங்க. அந்த குரு பகவானோடைய அருளை பெற்றுத்தரக்கூடிய ஒரு எளிமையான பரிகார முறையை பற்றி தான் இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறோம். பொதுவாகவே குரு பகவான் அப்படிங்கும் பொழுது வருடத்துக்கு ஒரு முறை பயிற்சி ஆகக்கூடியவருங்க. இந்த குரு பகவான் ஒருவருடைய ஜாதகத்தில் சாதகமாக இல்லை அப்படிங்கும் பொழுது அவங்களுக்கு கைக்கு பணம் வர வேண்டிய பணம் கூட வராது. அதனால் கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை அப்படிங்கிறது கூட ஏற்படும். இப்போ உங்கள் வீட்டில் வறுமையாக இருக்குது, நிம்மதியே இல்லை அப்படின்றவங்க வியாழக்கிழமை நாளில் குரு பகவானை நினச்சி நீங்கள் இந்த திலகத்தை மட்டும் நெத்தியில் வச்சிட்டு வாங்க. ஜாதகத்தில் ரொம்பவும் கோபமாக இருக்கிற குரு கூட சாந்தம் அடைஞ்சு உங்களுக்கு நல்ல செயலை தொடங்கி வைப்பாருங்க. குரு பகவானை பொன்னன் அப்படின்னு சொல்லுவாங்க. தங்கத்துக்கு தங்கம் சேரணும் அப்படின்னா நிச்சயமாக குருவோடைய அருள் அப்படின்றது பரிபூர்ணமாக இருக்கணும். அப்போ தான் அந்த வீட்டில் தங்கமும் சேரும், சேர்ந்த தங்கமும் நிலச்சி இருக்கும். இப்போ இந்த குரு பகவானை நம்ம வசியம் செஞ்சு வச்சிட்டோம் அப்படிங்கும் பொழுது நமக்கு கட்டுக்கடங்காமல் பணவரவும் வந்துட்டுருக்குங்க. தங்க ஆபரணம் எடுக்கக்கூடிய வாய்ப்பும் நிறைய கிடைக்கும். இப்போ இந்த குரு பகவானை வசியம் செய்யக்கூடிய திலகத்தை நம்ம எப்படி செய்யணும் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, வியாழக்கிழமை அதிகாலை வேலையிலே எழுந்து சுத்தபத்தமாக நீங்கள் குளிச்சுட்டே ஒரு 5:30 6:30 மணிக்குள்ளே இந்த பரிகாரத்தை நீங்கள் செஞ்சு முடிச்சிடணுங்க. சூரிய உதயத்திற்கு முன்னாடி நீங்கள் இந்த பரிகாரத்தை செஞ்சீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப சிறப்பான பலனை உங்களுக்கு கொடுக்குங்க. இந்த பரிகாரத்திற்கு கொஞ்சமாக குங்குமப்பூ தேவைப்படுங்க. நீங்கள் கொஞ்சமாக வாசம் நிறைஞ்ச தாளம்பூ குங்குமத்தை எடுத்துக்கோங்க. இப்போ இந்த குங்குமப்பூவையும் இந்த குங்குமத்தையும் வச்சு தான் நாம் இந்த திலகத்தை தயார் செய்ய போகிறோம். இந்த குங்குமப்பூ நீங்கள் ஒரு கல்லில் வச்சு லேசாக அரைச்சி எடுத்துக்கோங்க. பேஸ்ட்டு மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சம் தண்ணீர் விட்டு நீங்கள் கொஞ்சமாக குங்குமத்தை போட்டு நல்லா குழச்சிக்கோங்க. உங்களுடைய நெற்றியில் குரு பகவானை நினைச்சு இந்த திலகத்தை மட்டும் நீங்கள் வையுங்க. குங்குமப்பூவும் இந்த குங்குமமும் சேர்ந்த திலகம் குரு பகவானை வசியம் செய்யக்கூடிய ஒரு அற்புதமான திலகமாக நமக்கு சொல்லப்பட்டிருக்குதுங்க. வியாழக்கிழமை மட்டும் நீங்கள் இந்த திலகத்தை நெத்தியில் வச்சிட்டு வாங்க. இதை தொடர்ந்து நீங்கள் இந்த குரு பகவானுடைய அருளாசியை பெறணும் அப்படிங்கும்போது வியாழக்கிழமை நீங்கள் அரச மரத்துக்கு தண்ணீர் ஊற்றுறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ஒரு 3 to 5 வாரம் வரைக்கும் வியாழக்கிழமை நாட்களில் நீங்கள் தண்ணி மட்டும் ஊற்றி பாருங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் நம்ப முடியாத நல்ல அதிசயங்கள் நடக்குங்க. இப்போ உங்களுக்கு பணம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை ஏதாவது இருக்குது அப்படிங்கும் பொழுது நீங்கள் இந்த தண்ணீரை அரச மரத்துக்கு ஊற்றிட்டு வந்தீங்க அப்படின்னா அந்த பணப்பிரச்சனை எல்லாமே உடனே தீர்றதுக்கு உண்டான வழி கிடைக்குங்க. இப்போ இந்த மஞ்சள் தண்ணீரை நீங்கள் எப்படி அரச மரத்துக்கு ஊற்றணும் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, ஒரு பித்தளை சொம்பு அப்படி இல்லைன்னா செம்பாலான சொம்பு நீங்கள் எடுத்துக்கோங்க. அதில் நீங்கள் நிறைய தண்ணீர் எடுத்து கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டு உங்கள் கையில் எடுத்துகிட்டு போயிட்டு கரைச்சி அந்த சொம்பில் இருந்து தண்ணீர் மரத்தோடைய வேர் பகுதியில் தாங்க நீங்கள் ஊற்றணும். இப்போ நீங்கள் அரச மரத்து வேர் பகுதியில் இந்த தண்ணீரை ஊற்றுறீங்க அப்படிங்கும் பொழுது உங்களுடைய வலது கை உள்ளங்கையில் பட்டு அரச மரத்து வேருக்கு போகிற மாதிரி நீங்கள் ஊற்றணுங்க. இப்படி தண்ணீர் நீங்கள் ஊற்றும் பொழுது குரு பகவானுடைய ஆசி உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கணும் அப்படின்னு பிரார்த்தனை செஞ்சுட்டே நீங்கள் ஊற்றுங்க. இந்த தண்ணீர் பரிகாரத்தையும் நீங்கள் செஞ்சுட்டு இந்த திலகத்தையும் தவறாமல் வாரந்தோறும் வியாழக்கிழமை நெற்றியில் வச்சுட்டு வாங்க. இந்த திலகம் வைக்கிறத இத்தனை வாரம் தான் வைக்கணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயம்லாம் கிடையாது. நீங்கள் தொடர்ந்து வியாழக்கிழமை நாட்களில் இந்த திலகத்தை நெற்றியில் வச்சுட்டே வர உங்களுக்கு தொடர்ந்து குரு பகவான் நன்மை செய்வாருங்க. ஆனால் இந்த அரச மரத்துக்கு தண்ணீர் ஊற்றுறது மட்டும் நீங்கள் ஒரு 3 வாரம் 5 வாரம் இந்த மாதிரி நீங்கள் ஊற்றுனீங்களா கூட போதும். இதனால் எவ்வளவு கோபம் அடைஞ்சு உங்கள் ஜாதகத்திலேயோ உங்களுடைய பிள்ளைகள் ஜாதகத்திலேயோ குரு எவ்வளவு கோபமாக இருக்கிறாரு அப்படின்னாலும் குரு உடனடியாக சாந்தமாகி உங்களுக்கு நல்லது செய்ய தொடங்கிடுவாருங்க. இந்த 2 பரிகாரத்தையும் நீங்கள் தொடர்ந்து செஞ்சு பாருங்கள். இப்படி நீங்கள் செய்யும் பொழுது குரு பகவானுடைய அருளாசி அப்படிங்கிறது உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். இதனால் பணவரவு அப்படின்றதும் நல்லா இருக்கும். தங்கம் வாங்கி சேர்ப்பதற்கு உண்டான ஒரு யோகத்தையும் குரு பகவான் உங்களுக்கு கொடுப்பாருங்க. இதனால் உங்களுக்கு எவ்வளவு கடன் சுமை இருந்தாலும் சரி அதுவும் படிப்படியாக குறைய தொடங்கிடும். இப்போ குரு பகவான் மே 1ஆம் தேதி தான் குரு பெயர்ச்சியாக இருக்கிறாரு. இந்த டயத்தில் நீங்கள் இந்த பரிகாரத்தை செஞ்சீங்க அப்படின்னா இந்த ஓராண்டு உங்களுக்கு நல்ல ஒரு பலன் கிடைக்குங்க.
இதை வந்து நீங்கள் நம்பிக்கையோடு செஞ்சு பாருங்கள். இந்த தகவலை பற்றிய சந்தேகங்கள் ஏதாவது இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் பட்சத்தில் லைக் பண்ணுங்கள். நலமுடன் வாழலாம். நல்லதே நடக்கும். நன்றி.